மருத்துவத்துறையில் பல இடங்களில் பணியாற்றி இதய நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இன்று கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் கார்டியாலஜி டாக்டர் செந்தில் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நம்ம சூலூர்ல வளர்ந்து வரும் 2 இளம் மருத்துவர்கள் டாக்டர் ஓம் பிரகாஷ் சர்ஜன் ஸ்பெஷலிஸ்ட் இன் டயபெட்டிக் ஃபுட் கேர் அவர்களையும் டாக்டர் வினோத் டெர்மடாலஜிஸ்ட் அவர் ஜிப்மர் பல்கலைக்கழகத்தில் டெர்மடாலஜி பயின்றவர் நம் சூலூரில் பணியாற்றி கொண்டிருக்கும் இவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். டாக்டர் செந்தில் அவர்கள் முன்னாடி போகுமாறு பயனாளிகளாக கனிவான காலத்தில் ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்திக் கொள்வது சாப்பாடு செய்கிறாங்களோ சாப்பிட முடியாதவங்க நோய் வந்தவங்க பார்க்கணும். அந்த டைமில் தான் சொத்து இருந்தாலும் ஏதாவது ஒரு நோய் அப்படின்னு வந்ததுன்னா அப்போ தான் அது வந்து தெரியும். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் வந்து அப்போ தான் தெரியும். பணம் இல்லாமல் சாப்பிட முடியாத இருக்கிறேன். ஆனால் எவ்வளவோ உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இளம் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் திவ்யா செந்தில் அவர்கள் இளம் டாக்டர் சொன்ன இன்னைக்காக வயசாகின்றதெல்லாம் ஒரு சின்னவங்க இல்லை, நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள். இந்த மேடையில் இருக்கின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களே, மேடையின் முன்னாமல் இருக்கின்ற அனைத்து உங்களே, இந்த உலக சர்க்கரை நோய் தினம் நவம்பர் 14 உலகம் முழுவதுமே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய WHO அன்று மட்டுமின்றி IDF என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது, இன்டர்நேஷனல் டயபெட்டிக் ஃபெடரேஷன். இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மைய கருத்தை கொண்டு உலகம் முழுவதுமே இந்த நீரிழிவு நோயை அனுஷ்டிக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார்கள்.
இந்த வருடத்திற்கான தீம் வந்து என்னன்னா டயபெட்டிஸ் அண்ட் வெல்பீயிங், சர்க்கரை நோயுடன் நல வாழ்வு. அது மட்டும் இல்லாமல் ஷுட் டூ ஸ்க்ரீனிங் அண்ட் டயபெட்டிஸ் அட் ஒர்க் பிளேஸ். இங்கெல்லாம் வேலை செய்கிறாங்கல்ல, வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் உங்களுக்கான டயபெட்டிஸ் ஸ்க்ரீனிங் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த முயற்சி மிகவும் சிறந்தெடுத்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ஒரு பகுதி ரொம்ப இன்றைக்கு சர்க்கரையோட தாக்கம் வந்து மிக அதிகமாக இருக்கு. இந்தியாவில் சமீபத்தில் புள்ளி விவரத்தின்படி வந்து ஏதாவது புள்ளி விவரம் சொல்றோம். இன்னைக்கு வந்து எல்லாரும் பெரிய இந்த மீட்டிங்ல புள்ளி விவரத்தை குட்டி கதை சொல்றோம். நான் புள்ளி விவரத்தை சொல்லி சுருக்கமாக 103 மில்லியன் சர்க்கரை நோயாளிகளும் 136 மில்லியன் சர்க்கரை நோய் வருவதற்கு முந்தைய நிலையில் இருக்கிறது. ப்ரீ டயபெட்டிஸ் சொல்றோம். இந்த 3 மாத சர்க்கரை அளவானது 6.5 வந்துச்சுன்னா ஒருவருக்கு சர்க்கரை நோய் இருக்கணும். HbA1c 5.7 இருந்து 6.4 வருவதற்கு ப்ரீ டயபெட்டிஸ். இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சர்க்கரை நோய் வருவதை தடுப்பதற்கான பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன. ஆரம்ப கட்டத்தில் சர்க்கரை நோய் ஒருவருக்கு வந்தால் அதற்கு அதை ரிவர்ஸ் பண்ணி கட்டாயமாக ரெவிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு குறுகிய காலங்களாவது அவர் சர்க்கரை நோயிலிருந்து மருந்து மாத்திரை இருந்து சாப்பிடுவதற்கு விடுவதற்கான ஆராய்ச்சிகள்லாம் நடந்து உணவு முறை பழக்க வழக்கத்தையும் உடற்பயிற்சியும் சரியான முறையில் பின்பற்றி உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் இப்போதான் ப்ரீ டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 கிலோ 80 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ப்ரீ டயபெட்டிஸ் பர்சன் 10 கிலோ வெயிட்டை குறைச்சாங்கன்னா அவர்கள் சர்க்கரை நோயிலிருந்து நார்மல் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதுக்காக தான் அந்த ப்ரீ டயபெட்டிஸ்க்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். உடல் பருமன், உடல் எடை அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. சர்க்கரை நோய் வருவதற்கு மட்டுமல்ல, ரத்த அழுத்தம் வருவதற்கு, ஸ்ட்ரோக் வருவதற்கு, பல்வேறு வகை பிரச்சனைகள் இருக்கு. அதனால எல்லாருமே அவங்களுடைய உயரத்திற்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடல் எடை இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக நாம் ஒரு வாழ்க்கை முறை மாற்றம், சர்க்கரை நோய் வந்து நம்ம வாழ்க்கையோட பயணிக்கக்கூடியது. அதனால நம்ம வாழ்க்கை முறை மாற்றம் மிக அவசியம். கடந்த 20-30 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்திற்கு சரி எல்லா இடத்துலையும் எது அதிகமாக இருக்கு? கோவிட் டைமில் கூட என்ன வந்து புதுசாக வந்ததுன்னா ரெஸ்டாரண்ட் தான் வந்து. கடந்த 20-30 ஆண்டுகளில் நம்ம உணவு கலாச்சாரம் மாறி இருக்கிறது. நாம் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு எல்லாம் வந்துச்சோம், துரித உணவு சரியா. இப்போ வீட்டில் வந்து கடைகளுக்கு போய் கூட சாப்பிட வேண்டியதில்லை. உட்கார்ந்த இடத்துல இருந்து 24 bars வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் நம்மளோட வீட்டிலேயே கொடுத்து நைட்டு 12 மணி கூட பிரியாணி சாப்பிட்டு பரோட்டா பிரியாணி. போன வாரம் சென்னை போயிருந்தேன். ஒரு நைட் ட்ராவல் பண்ணும்போது டிரைவர் கார் டிரைவர் சொன்னார், சார் இந்த மவுண்ட் ரோடு இந்த இடத்துக்கிட்ட 4 மணிக்கு காலையில் பிரியாணி கொடுத்தாரு சார். சரியா, 4 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது. அதான் நைட்டு ப்ரொஃபஷனலாக சாப்பிட்றாங்க. அதனால் உணவு பழக்க வழக்கங்கள், உணவு சீரழிவு, கலாச்சார சீரழிவு, இன்றைய சர்க்கரை நோயுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது என்பதற்கு ஒரு முக்கியமான காரணம். எனவே நண்பர்களே, பொதுமக்களே, நீங்கள் எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் கொடுத்து சொல்லுங்க. நாம் தேவையான நேரத்திலே மட்டும் தேவையான உணவை உண்ண வேண்டும். உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த அதிகமாக கலோரியுடன் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளையும் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் குறைக்கணும். சரியா? சர்க்கரை நோய் வந்தவர்கள் சரியான முறைகளை மருத்துவர்கள் சென்று அணுகி பரிசோதனை செய்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் சொல்றேன்னா, நீங்க சோசியல் மீடியாவில் சரி டாக்டர் படிச்ச சர்க்கரை நோய்க்கு ஒரு படிச்ச அறிவியல் பூர்வமான டாக்டர் ஒரு கருத்தை சொன்னா, நம்முடைய நண்பர்களும் சர்க்கரைக்கு படிக்காத மேதைகளும் 100 கருத்து சொல்லலாம். டயபெட்டிஸ் இருக்கிறது கன்சல்டேஷன் கேட்டோம்னா நம்ம அட்வைஸ் கொடுக்க முன்னாடி நம்ம நண்பர்களும் உறவினர்களும் 100 வகையான உணவு முறை எதை சாப்பிடுது, இந்த மாதிரி எனக்கு நல்லா நீ சாப்பிட்டு பாரு, ஏய் வந்து டாக்டர் வந்து கிட்னி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி பல்வேறு விதமான மித்ஸ் சொல்லக்கூடிய மூட நம்பிக்கைகள் மக்களுக்கு இருக்கிறது. இவற்றை எல்லாம் நீங்கள் போக்க வேண்டும் என்றால் சர்க்கரை நோய்க்கான முறையான படித்த டாக்டர் திவ்யா மாதிரி, டாக்டர் திவ்யா செந்தில் மாதிரி டாக்டர்கிட்ட போங்க. அவங்ககிட்ட போய் அவங்க அட்வைஸை கேட்டு டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அறிவியல் பூர்வமான கருத்துக்களை படித்த
சோஷியல் மீடியா யூடியூப்பில் நிறைய படிக்காதவங்களாம் கருத்துக்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் நீங்கள் டாக்டருக்கு தெளிவுபடுத்திக்கங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு என்னை அழைத்த டாக்டர் திவ்யா செஞ்ச கருத்தரங்கள் பிபிஎட் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு டைமும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு ஜேர்னல் கிளப் மாதம் டயபெட்டிஸ்க்கான ஜேர்னல் கிளப் நடத்திருக்கோம். அதுலேயும் அவங்க கலந்துருக்காங்க. இந்த ரொம்ப டாக்டர் ப்ராக்டிஸில் மட்டும் இல்லாமல் அகடமிக்ஸ்லையும் ஆர்வமாக இருக்காங்க. அவர்கள் இன்னும் மென்மேலும் இந்த துறையிலே சிறந்து வழங்க வேண்டும், நீரூழி நம் வாழ்வு வாழ வேண்டும் என்று நேரத்திலே வாழ்த்தி அமைகின்றேன். சரி சார் அண்ணா பப்ளிக்ல வந்து நிறைய கூட்டங்கள் கூட இடங்கள்ல வந்து அந்த மாதிரி உணவு அந்த உணவு கூட பார்த்து தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹை டயபெட்டிக் இருக்கிறவங்க கூட அவங்க டயபெட்டிக் இருக்கிற தெரியாதவங்க நான் கண்டுபிடிச்சிருக்கோம். சார் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு காலேஜ் பக்கத்தில் அந்த மாதிரியெல்லாம் மக்கள் கூட்ட இடத்துல மார்க்கெட் படத்துல எல்லாம் வைக்கிறப்போ எல்லாரும் டெஸ்ட் பண்ணுறோம், நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், முதல் தடவை டெஸ்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட 30-35 அவங்களுக்கு ரீடிங் வந்து அவங்களே 15 தான் நான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கு அவங்களுக்கே தெரியும். இது வேற சார் அப்படியே முருகேஷ் நல்லா முருகேஷ் இந்த குழந்தையில் முருகேஷ் இந்த குழந்தையில் சார் புரியுது. அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா கையை தூக்க. ஓகே ரைட் ஓகே 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 சரி. படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெனரல் மெடிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்டியாலஜி ப்ராக்டிஸும் பண்ணுறேன். அதனால் நான் வந்து சுகருக்கு எல்லோரும் டாக்டர்ஸ்லாம் பேசுவாங்க. நான் என்ன ஹார்ட்ஸ் எப்படி எந்த அளவுக்கு சுகரில் பாதிக்குது அப்படிங்கிறது பேசுகிறாங்க. நார்மலாக சக்கரை நோயாளிகளுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது சக்கரை நோயாளி கண்டுபிடிக்கும் போது அவர் 2 to 4 மடங்கு ஹார்ட் பாதிப்பு ஏற்படுற வாய்ப்பு அதிகம். சக்கரை வியாதி இல்லாத சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு 2 to 4 மடங்கு இருதய பாதிப்பு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சக்கரை வியாதிகள் இருதயம் மட்டும் இல்லை, ரத்த குழாய்கள் அனைத்தும் நுண்ணுறுத்த குழாய்கள், நடுத்தர சைஸ் ரத்த குழாய்கள், பெரிய
ஏதுங்க மேடம் ஓகே டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தாலும் பயம் இல்லாமல் கரெக்டான மருத்துவ சிகிச்சை முறை எடுத்துட்டா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷமாக வாழலாங்கிற விஷயத்த டாக்டர் ஸோ மாத்திரைகள் மார்க்கெட்டில் வரும் நாங்களும் வந்து அதை புதுசாக கண்டுபிடிச்சி வரும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவாக யோசனை எழுதுவோம் நமக்கு கொஞ்சம் அனுபவங்கள் அதிகமாக வர சில கருத்துக்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து டாக்டர்ஸ் நம்ப ஆரம்பிக்கும் அப்புறம் தான் அது பேஷண்ட் சொல்லுவோம். அதனால் வந்து பிரசாத் மாத்திரைகள் வந்து பிடிக்கிறது தான் செய்யும். சடனாக வரக்கூடிய பெரிய அளவில் வரக்கூடிய கருத்து சிம்பிளாக நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறது அதனால் வந்து சுகரையும் கண்ட்ரோல் பண்ணணும், மாத்திரை மாத்திரையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்தா எக்ஸ்பர்ட்ஸ் ஆகலாம் மற்றவங்க பாஸ் இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் போய்க்கிறீங்களா? ரிலேட்டிவ் சரி சரி. இன்றைக்கி கேம்ப் நடக்காதீங்க சொன்னாங்களா இல்லை நீங்கள் வேறு ஏதாவது முடியுமா? இங்கே கேம்ப் நடக்கிறது உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? எனக்கு எங்கள் பொண்ணு சொல்லுச்சு. ஃபஸ்ட்டு கோவை மெடிக்கலில் வேலை செஞ்சுட்டு ஓ சரி சரி சரி. அந்த பொண்ணு சொல்லி தான் இப்போ நாங்கள் அதில் வந்து குளுக்கோஸாக மாறும். எல்லாம் குளுக்கோஸாக மாறி ரத்த குழாய்க்குள்ள போயிடும். ரத்த குழாய்க்குள்ள போன உடனேயே அது நம்ம குளுக்கோஸில் அதிகமாகும் போது இங்கே இன்சுலின் பீட்டாஸில் இன்சுலின் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் நம்ம வாயில் போட்டு மெல்லும் போது ரொம்ப நேரம் மெல்லம்னா எவ்வளோ அதிகமாக கடிச்சு மெல்லமோ அந்த அளவுக்கு சென்சஸ்க்குள்ளே போய் பீட்டாஸில் இன்சுலின் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். எதுக்கு இன்சுலின் முக்கியம்? வயசு 46. அவங்களோட ப்ரொஃபைல்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே கேதர் பண்ணி போயிட்டே இருக்காங்க. 98 422 422 60 389 சூலூர். கேட்குறாங்க இந்த பயோமெடிக்கல் பேஸ்லாம் இங்கே இருக்குங்களா? அதெல்லாம் செக் பண்ணிடல. இருக்குது அந்த மாத்திரை சாப்பிட்றீங்க? இல்லை இப்போ பார்த்தா தெரியும். ஆமாம்மா ஸ்டெடியோமீட்டர் இல்லை இல்லை 6 o'clock தான் ஆமாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஹைட் மெஷர் பண்ணணும், அப்புறம் வெயிட் மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் இதயத்துறை மருத்துவர் ஓம் பிரகாஷ் சார் வந்து சர்ஜரி, அதுக்கப்புறம் நம்ம சீனியர் டாக்டர் சிவகுமார் பேசினாங்க. எதுக்கு வந்து ஒவ்வொரு துறை சம்மந்தப்பட்ட டாக்டர், அப்புறம் டாக்டர் லதா மேடம் பிரச்சனை ஒன்று. A special thanks to our doctors, nurses and health team members who conducted today's இந்த ஃபங்கஸ் ப்ராப்ளத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி நடக்கிற சொத்தை ஏற்பட்டு அவங்களுக்கு சுகர் இருந்ததுனால அவங்களுக்குலாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம். ஏன்னா உங்கள் பேர் என்னங்க? இது எப்படி தகவல் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு யார் சொன்னால் தெரியும்? இங்கே கேம்ப் இல்லை எப்படி தெரியும்? நோட்டீஸ் கொடுத்தாங்களா? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஒரே ஒரு மருத்துவம் மட்டும் சுருக்கமாக சொல்ல முடியாது. இதில் போடப்போகிற இமேஜஸ் இல்லை இதுக்கு முன்னாடி காமிச்சது பேசினது எல்லாமே என்னென்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. இதை பார்த்து எந்த கட்டத்தில் நம்ம அதை வந்து சரி பண்ணலாம், எந்த கட்டத்துக்கு மேலே போனால் அதை சரி செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயத்துக்காக நான் சில இமேஜஸ் போடுறேன். இந்த நீரிழிவு நோய் டயபெட்டிஸ்னால ஏற்படும் சில பொதுவான ஒரு பிரச்சனை.
ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் 75 கிராம் 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்துட்டு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் சுகர் பார்க்கணும். இந்த சுகர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு டயபெட்டிஸ் அவங்க டயக்னோஸ் பண்ணுறோம். சப்போஸ் வேறு யாரும் வீட்டில் எனக்கும் சுகர் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படின்னா 24 வாரம் தட் மீன்ஸ் 6 மாதம் முடிய சமயத்தில் இந்த டெஸ்ட் பண்ணி ப்ரெக்னென்சி 6 மாதம் இருக்கும்போது ஏன் இந்த ப்ரெக்னென்சி டயபெட்டிஸ் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், என்ன பிரச்சனை ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ்னா என்ன பிரச்சனை, அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, குழந்தைக்கு என்ன பிரச்சனை. ஸோ அம்மாவுக்கு என்ன பிரச்சனை சுகர் இது மாதிரி இருக்கும்போது தான் இவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிற சமயத்தில் ஒரு பிரசவம் ஆகாமல் இருக்கலாம், பிரசவத்துக்கு உண்டான மருந்து வச்சு தான் வலி வர மாதிரி தானாக வலி வராமல் இருக்கலாம், வலி வர மாதிரி செய்யறோம் அந்த மாதிரி இல்லை இவங்களுக்கு சிசேரியன் ஆப்ரேஷன் மூலமா பிரசவம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன் இந்த மாதிரி? பிகாஸ் இந்த குழந்தைகளுக்கு வந்து நான் தமிழ் குழந்தைக்கு சுகர்னால என்ன பிரச்சனை, குழந்தைகள் வந்து எடை ரொம்ப கூடுதலாக இருப்பாங்க. பிகாஸ் அம்மா பிளட்ல இருக்கிற சுகர் வந்து குழந்தைக்கும் அதோட அந்த நஞ்சுப்பொடி மூலமா குழந்தைக்கும் போகும், குழந்தையோட எடை கூடுதலாகும். குழந்தை எடை கூடுதலாகும் போது டெலிவரி சமயத்தில் நிறைய சிக்கல்கள் ஏற்படலாம். சுகப்பிரசவம் ஆகாமல் இருக்கலாம், இல்லை சுகப்பிரசவம் ஆகும்போது குழந்தையோட ஷோல்டர் வந்து அதில் மாட்டிக்கும், பருப்பம் பாதையில் மாட்டிக்கிட்டு அந்த பேபிக்கு சில பிரச்சனைகள் வரலாம். குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே சில குறைபாடுகள், முக்கியமாக இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள் குழந்தைக்கு ஏற்படலாம். சிலப்போ இந்த ப்ரெக்னன்சியை கண்டினியூ ஆகாமல் அடிக்கடி இந்த மாதிரி அபார்ஷன் மிஸ்கேரேஜஸ் இந்த மாதிரி ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் நம்ம ப்ரெக்னன்சியோட டயபெட்டிஸ் வந்து கவனமாக பார்க்கணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கம்மி ஒன்று நீண்ட காலமாக பாதிப்புகள் வராமல் தடுக்கணும். சக்கரை நோயாளியாக இருந்தும் நம்ம நீண்ட நாள் வாழ முடியும் அப்படிங்கிற கருத்து தான் நம்ம மெயினாக டாக்டர்ஸ் இன்சிஸ்ட் பண்ணுறோம். எப்படி வாழ முடியும்னா HbA1c டெஸ்ட்டு 3 மாதம் டெஸ்ட்டில் 6.5 7 வச்சுக்கணும். கொஞ்சம் வயசானதாக இருந்தால் ஒரு 20 வயசு 70 வயசு இருந்தாங்கன்னா அவங்க 7.2 வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம ஃபாஸ்டிங் சுகர் அவங்க சாப்பிட்டு 2 மணி நேரம் வச்சு சுகர் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் வந்து மெயினாக வந்து கண்ட்ரோல்னு சொல்கிறது கூட டாக்டர்ஸோட டோஸ் டைட்ரேஷன் எடுத்துருவாங்க. நான் வந்து அல்டிமேட் டார்கெட் நம்ம வந்து HbA1c தான். HbA1c நம்ம நல்லா கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்கன்னா இந்த உறுப்புகள் பாதிக்கப்படுறது நம்ம தடுக்க முடியும். இருதயத்தை பொறுத்த வரைக்கும் சக்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு ஒரு இருதய பாதிப்புங்கிறது வழிபறியாமையாக வரலாம். வழிபறியாமையை சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சுகர் பேஷண்ட்டை ரொம்ப காமனாக பார்க்க முடியும். எதனால அப்படின்னா இருதயத்தை சுற்றி இருக்கிற நரம்புகள் வந்து காலில் இருக்கிற நரம்புகள் சுகரில் பாதிப்படும். அதே மாதிரி உடம்புல மக்களுக்கு சில நரம்புகள் பாதிப்படும். அதே மாதிரி இருதயத்தில் சுற்றி இருக்கிற வழி உணர்வுடைய நரம்புக்கும் டேமேஜ் ஆகிடும். அதனால வந்து என்ன ஆகும், சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ங்கிற ஒரு கண்டிஷனே இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, எனக்கு ஒன்றுமே கம்ப்ளீட்டே இல்லையே, நான் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பார்த்தேன், எவ்வளோ ஸ்கேன் பார்த்தேன், ECG பார்த்தேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிற காரணமே மெயினாக என்னன்னா இந்த மாதிரி வந்து சைலண்ட் ஹார்ட் அட்டாக் நடக்கும் வழி உணர்வு. அதனால சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஹார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கும், அதிக கவனமாக இருக்கும். பின்னாடியில் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. பர்டிகுலராக வந்து டெய்லி நான் குறிப்பிட்டதோட ஒரு கடை வச்சு செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு மாடி ஏறினேன், ஒரு மாடி கட்டினேன், 2 மாடி நார்மலாக ஏறிட்டு இருந்தேன். டெய்லி தினசரி அன்றாட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னால் அந்த வேலையை செய்ய முடியும். வித்தியாசம் வந்ததுனாலே நம்ம ஹார்ட் இப்போ ஹார்ட் நம்ம செக் பண்ணும்போது இதுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சைலண்ட் ஹார்ட் ஈஸியாக மிஸ் பண்ணிடுவோம். அதனால் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் தெரிஞ்சால் தான் இது இதே பாதிப்பு அப்படிங்கிற முதல்ல அந்த மைண்ட் செட்டை மாற்றணும். சுகர் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ சைலண்ட் ஹார்ட் ஒன்று. அடுத்தது வந்து சுகர் பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் இதயத்தில் ரத்தப்பாயில் ஏற்படுற அடைப்புகள் வந்து ரொம்ப இனியும். நம்ம மற்றவங்களுக்கு ஏற்படுற ரத்தப்பாய் அடைப்பு வந்து ஹார்ட்டில் மாரடைப்பு பண்ணும்போது ஒரு அடைப்பு 2 அடைப்பு ஹார்ட்டில் மொத்தம் 3 அடைப்பு தான் இருக்குங்க. அதில் வந்து ஒரு அடைப்பு 2 அடைப்பு இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அந்த சின்னதாக ஒரு 10 மில்லிமீட்டர் லென்த்தில் இருக்கும், ஈஸியாக ஸ்டென்ட் போட்டு
பரவலாக இருக்கும் நிறையாவும் இருக்கும். ஸோ ஒரே தகவலில் 2 இடத்துல 3 கடைகள் இருக்கும். அதே மாதிரி பரவலாக பெரிய படிச்சிருக்கும். அதனால் அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான் டாக்டர் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வந்து நம்ம பைபாஸ் சர்ஜரி எடுக்கணுமா இல்லை பேஷண்ட் ஸ்டென்டிக் சூட்டபிளாக இருப்பாங்களா, சில இன்னும் பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த பக்கத்தில் பரவலாக படிச்சிருக்கும் போது கீழே வரைக்கும் பாதிச்சிடும். பக்கத்தில் மேலே ஆரம்பிச்சு கீழே போயிட்டு நிறையா பிரிச்சு முடியல. ஸோ முடிப்பகுதியும் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு வந்து பைபாஸ் பண்ண முடியாது, ஸ்டென்ட் போக முடியாது. இந்த மாதிரியான பாதிப்பு என்ன வருதுன்னா இந்த கடமை சுகர் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிச்சுக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆரம்ப காலத்திலே நம்ம கவனமாக இருந்தோம்னா சர்க்கரை வியாதி இருந்து நீரூழி வாழலாம் அப்படிங்கிறது நம்ம அந்த கான்செப்ட் வந்து போய்க்கிறதுனாலே நம்ம சுகர் கண்டு பயப்படலாம். சில பேர் சுகர் நம்ம சொல்லணும் உடனே டிப்ரெஸ் ஆகிடும். ஏன்னா வந்து இது வந்து நம்ம டே டு டே நம்ம உணவு பழக்கவழக்கத்துக்கு சம்மந்தப்படுது. ப்ரெஷர் தகவல் தெரியாது. அதே மாதிரி சுகர்னு நினைச்சாலே டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. டாக்டர் ஃபஸ்ட் சுகர் அப்படின்னு சொல்லும் போது என்னடா இது சொல்கிறாரு, டெய்லி நம்ம வந்து வீட்டில் கட்டுப்பட்டு மாவு சத்து ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால அந்த பிளேட்டு சாப்பிடலாம் பட் என்னன்னா எப்படி ஒரு டிசிப்ளின் வே ஆஃப் லைஃப்ல நம்ம மைண்ட் செட்டை கொண்டு போயிட்டோம்னா நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். நம்ம வந்து எலாட்டிக்காக நினச்ச டைம் பண்ணாமல் டைமிங் சாப்பிட்றோம், ஒரே அளவு சாப்பிட்றோம். என்னோட பேஷண்ட் எல்லாத்துக்குமே ஈஸியாக சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன சொல்லுங்கள், டைமிங் சாப்பிடுங்க, ஒரே அளவு சாப்பிடுங்க, குவான்டிட்டி மாற்ற வேண்டாம், டைமிங் மாற்ற வேண்டாம். நம்ம என்ன பண்ணாங்க, சுகர் மாற்ற கொடுக்கும்போது டைமை மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு காலையில் நம்ம வந்து 8 மணிக்கு சாப்பிடணும்னு சொல்கிறோம், மாத்திரை 8 மணிக்கு போடுவாங்க, சாப்பிடுவாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மாத்திரை போடுவாங்க, 10 மணிக்கு சாப்பிடுவாங்க. என்ன ஆகுனா ரோஸ் போடுவாங்க, மாத்திரைக்கு சாப்பிட்ற முன்னாடி போடுற மாதிரி. அதே மாதிரி காலையில் போடுற மாத்திரை நைட் வரைக்கும் வேலை செய்யும். மோஸ்ட்டாக எல்லா மாத்திரையும் 12 நேரம் வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது காலையில் மாத்திரையை போடுறாங்க, காலையிலையும் சாப்பிடணும், மத்தியானமும் நம்ம 1 டைமில் சாப்பிடணும், சாயந்தரமும் 2 9 டைமில் சாப்பிடணும். இது இல்லாமல் 11 மணிக்கு 5 மணிக்கு நடுவில் சத்தான ஆதாரங்கள். இந்த மாதிரி 3 வேலைக்கு மெயினாக சாப்பிடணும், 2 வேலைக்கு சத்தான ஆதாரங்கள். ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லாமல் சுகர் பயிர் அல்லது ப்ரோட்டீன் வச்சாங்க, ஃபைபர் வச்சாங்க, அளவாக இருக்கும். இது எடுக்காமல் வரும்போது என்ன டைமாக பார்க்கும்போது சரி, அளவாக பார்க்கும்போது சரி, சுகர் திடீர்னு இறங்கும், திடீர்னு ஏறும். ஸோ பேஷண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு மாத்திரை கொடுத்தீங்க, சாப்பிட்டே இருக்கிறோம். ஆனால் எவ்வளோ நாள் சாப்பிட்டு இருந்தாலும் நீங்கள் திடீர்னு லோ சுகர் ஆகிருப்பாங்க. அது மெயின் காரணம் பேஷண்டோட சைக்கிள் இருக்குது. அளவாக மாற்றுவாங்க, டைமாக மாற்றுவாங்க. இதை 2 கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். சீரான முறையில் சுகரை வந்து நம்ம வெயிட் பண்ணுறது வைக்க முடியும். என்னோட பேஷண்ட்ஸ் நான் திரும்ப டயட் கவுன்சிலிங் பண்ண தான் கொடுத்துருக்கேன். இது வந்து அவங்க இடத்துல ஏற்படுற கம்ப்ளைண்ட்ஸ் சுகர் லோ சுகர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மெடிக்கலில் லோ சுகர் மட்டும் நம்ம கம்மியாக சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம 3 தோசை எப்படி சொல்கிறோம்னா, அதில் 2 தோசை சொல்கிறோம்னா அதே அளவு மெயின்டைன் பண்ணணும். முடிச்சுட்டு நிறையா சாப்பிடுவோம், வீட்டில் கம்மியாக சாப்பிடுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பர்ச்சுவலி ஃபுட் வேல்யூ உங்களோட கேரக்டர்ஸ் மாறும்போது மாத்திரை தெரியாது. நம்ம இன்னைக்கு இந்த பேஷண்ட் கம்மியாக சாப்பிட்றாங்க, நம்ம கம்மியாக வேலை செய்யலாம், நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்றாங்க, எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். மாத்திரை தெரியாது. மாத்திரை ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் அதே மாதிரி தான் வேலை செய்யும். அதுக்கு வந்து அதிகமாக கேரக்டர் சாப்பிடும்போது நம்ம நிறைய வேலை செய்யணும், கம்மியாக கேரக்டர் சாப்பிடும்போது கம்மியாக வேலை செய்யணும். அந்த அளவு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ மருந்து நம்ம ஒரே அளவு போடுறோம், ஒரே அளவு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியான முறையில் சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் சீக்கிரம். சர்க்கரை வியாதி கண்ட்ரோல் பண்ணிக்கிற மெயின் சீக்கிரட்டு இந்த 2 மந்திரமான ஞாபகம் வச்சுக்கணும். டைம் சாப்பிடணும், ஒரே அளவு சாப்பிடணும். அந்த 2 பாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி விருந்தனால ஸோ நம்ம விரதம் இருந்தாலும் சுகர் பேஷண்ட் இருக்காங்க. மற்றவங்களுக்கு ஒருத்தருக்கும் பல இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கு அதெல்லாம் சொல்கிறோம். 2 வேலைக்கு சாப்பிட்டாலே போதும்னு சொல்கிறோம். அது சுகர் பேஷண்ட் ஒத்து வராது. ஏன்னா அந்த மாத்திரையை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த டைமில் சாப்பிட்றது ரோஸ் வரும். அதனால தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து 2 வேலை சாப்பிட்டாலே ஒன்று சொல்லுவாங்க. கார்போஹைட்ரேட் கண்டென்ட், மாவு சத்து குறைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மற்றவங்களுக்கு ஒத்து வரும். ஆனால் சுகர் பேஷண்ட் ஒத்துவாங்க. அதனால் கார்டியோ டயட், வெயிட் லாஸ் டயட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேலரியை வந்து அதை குறைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா உடல் பிரிச்சு சாப்பிடணும். 3 வேலைக்கு 2 வேலைக்கு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது வந்து இப்போ நம்ம சுகர் பேஷண்ட் வந்து ஒரு கான்டாக்டே வந்தது, நாங்கள் ஸ்டென்ட் பண்ணிடுறோம். ஸ்டென்ட் பண்ணிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ கட்டி இருக்குது, நம்ம கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 வாரம் பண்ணும்போது அது கட்டி போடுறதுக்கு அது ஹீல் ஆகிடும். அது மாதிரி பேஷண்ட் மறக்கப்படும், அவங்களோட வேலையை செய்வாங்க, அதோட அந்த வியாதியை மறந்துடுவாங்க. எந்த வியாதியாக அவங்க சுகரும் சரி, ப்ரெஷரும் சரி, கொலஸ்ட்ராலும் சரி, லைஃப் லாங் நம்ம கூட தான் இருக்கும். ஸோ ஆரம்ப சுகர் வந்து நம்ம லைஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக பயன்படுது. சில பேர்லாம் வந்து
பயன்படுத்துறாரு. பட் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த திங்கிங் இருக்கிறத வந்து முதல்ல மாற்றிக்கணும். தொந்தரவு இருக்கோ இல்லையோ டாக்டரை வந்து செக் பண்ணுறதுக்கு அப்படின்னா கூட வீட்டில் தான் செக் பண்ணி அந்த கண்ட்ரோல் ரேஞ்சுக்குள்ளே வச்சுருந்தோம்னா நீண்ட நாளைக்கு ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மாத்திரையில் ஸ்டென்ட் போடுறதுக்கப்புறம் லைஃப் லாங்காக சாப்பிடணும். ஸ்டென்ட்டுங்கிறது பைபாஸ் சர்ஜரிக்கு ஒரு ஈஸியான மாற்றம் வரும். கடந்த 25 வருஷத்தில் முதல்ல எல்லாத்துக்கும் அட்டாக் பண்ணோம்னா ஆன்ஜியோகிராம் பண்ணுவாங்க, அடைப்புக்கு பைபாஸ் பண்ணி சொல்லுவாங்க. அந்த ஸ்டென்ட்டுங்கிறது என்னென்னா நம்ம கை வழியாவோ கால் வழியாவோ ஈஸியாக ஒரு வயர் உள்ள வந்து ஹார்ட்டில் பலூன் பண்ணி அதில் ஒரு சின்ன பெண்ணை கொடுத்து ஸ்பெண்ட் மாதிரி ஒரு வச்சிடலாம். அது வந்து ரத்தப்பா இல்லாத மாதிரி ரொம்ப கொடுத்து அப்படியே வச்சுக்கோ ரத்தம் வர மாதிரி போயிடும். ஏன்னா இந்த ஸ்டென்ட்டுங்கிறது ஒரு மெட்டல். சில மெட்டல் வந்து என்ன ஆகும், அதை வந்து ஒரு கோட்டிங் பண்ணி நான் வளரணும், அந்த மாதிரி வளரணும். அந்த மாதிரி அந்த ஒரு கோட்டிங் மாதிரி வளர்றது 1 வருஷம் வரைக்கும் ஆகும். அதனால் வந்து என்னென்னா ஸ்டென்ட்லாம் பண்ணது பார்த்தீங்க மாத்திரையை சாப்பிட முடித்து நம்ம ஸ்டென்ட் ஆகிடுச்சு மறுபடியும் அட்டாக் ஆகும். அது எக்காரணத்தை பண்ணணும், ஸ்டென்ட் பண்ணாலும் சரி பைபாஸ் பண்ணாலும் சரி மாத்திரையை எக்காரணத்தை பண்ண நிறுத்தக்கூடாது. ப்ளஸ் உடம்புல ரத்த கசிவுகள் ஏற்படக்கூடிய இருதய மாதிரி நிறுத்தணும். ரத்த கசிவுகள் ஆச்சுன்னா இருதய டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் மாத்திரைகளோட வேறு ஏதாவது பவர் குறைவான மாத்திரைகள் மாற்றலாமா என்ன முடிவு பண்ணணும். அதனால் இது வந்து ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். ஸோ இந்த சுகர் பேஷண்ட்டு ஈவன் கொலஸ்ட்ரால் பிபி இந்த 3 வியாதியுமே லைஃப் லாங் ப்ராசஸ். சுகர் பிபினாச்சு நம்ம வந்து வெளியில் காமிக்கிறது தொந்தரவில். ஏன்னா வந்து கொலஸ்ட்ரால் வந்து வெளியில் தொந்தரவே தெரியாது. ரத்தக்குழாயில் போய் படிச்சிடும். அது படித்து இந்த சுகரும் ப்ரெஷரும் கூடவே இருக்கும்போது அது வந்து அதிகமாகும்போது அந்த கொலஸ்ட்ராலோட வேலை காமிக்கும். அது எப்படி காமிக்கும்னா ஃபஸ்ட் அடியே பெரிய அடியாக இருக்கும். இந்த கொலஸ்ட்ரால்னால வரக்கூடிய பாதிப்பு இல்லைன்னா ஸ்ட்ரோக் வரும், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரும், சம்டைம்ஸ் இவன் கிட்னிலாம் பாதிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கொலஸ்ட்ராலையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். கொலஸ்ட்ரால் மாதிரி கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. நிறையா வந்து மாற்று ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில டாக்டர்ஸுமே ஸ்டாட்டிங்ஸ்லாம் போட வேண்டாம், அந்த கொலஸ்ட்ரால் மாதிரிலாம் போட வேண்டாம் என்ன சொல்கிறாங்க. பட் அனுபவபூர்வமாக பல இடத்துல படிக்கிற நியூயார்க் மாதிரியான இடங்கள் இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ தான் அந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை போட பழக்கங்கள்லாம் ஓரளவுக்கு சொசைட்டியில் வந்துட்டுருக்கு, கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்கிறது. இதெல்லாம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எங்களை மாதிரி இருதய டாக்டர் போய் கொலஸ்ட்ரால் மாதிரி போடுறது இவங்க எம்பிபிஎஸ் பற்றி அந்த கொலஸ்ட்ரால் மாதிரி போடணுங்கிற லெவலுக்கு அவங்க சொசைட்டியை அவங்க மாற்றினதுனால நியூயார்க் ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருக்கும்போது ஒரு சீனியர் டாக்டர் 70 வயசு டாக்டர் நம்ம இந்தியன் டாக்டர் செட்டில் அவர் பேசுகிறாரு. ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதத்துக்கு ஒரு 30-40 ஹார்ட் அட்டாக் வந்தோடனே இப்போ வந்து 1-2 குறைச்சிச்சுங்க. ஆனால் மருந்து ஹார்ட் ப்ராப்ளம் மருந்துக்கு ஸ்டென்ட் பண்ணுறாங்க. எப்படி வருவாங்க சடனாக ரத்த குழாயை அடைச்சி ஒரு பெரிய அட்டாக்காக வராமல் ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்தால் எனக்கு நெஞ்சு வலி வருது உட்காந்தா குறையிற மாதிரி அந்த கிரானிக் ஸ்டேபிள் ஆகிடும். அந்த மாதிரி தீவிரமான அட்டாக் வரதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் வந்து சேரக்கூடிய நிலைமைகள் கொண்டு வரும். ஸோ சடனாக அந்த ரத்த குழாய்க்குள்ள கொழுப்பு வெடிச்சு அது ரத்த கட்டியாக மாறி ரத்த குழாயை அடைச்சி அந்த காவலான நிலைமைகளுக்கு போகிறத இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் மாதிரி ஃபுல்லாகவே கட்டுப்படுத்துது. அதனால வந்து இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமாக வந்து சும்மா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆவணத்தில் மருத்துவ வந்து சொல்லுவாங்க தெரிவிக்கலாம். இதெல்லாம் டாக்டர்ஸ் வந்து ஆண்களோட பெண்களுக்கு அதிகமாக கலந்துக்கிறாங்க இல்லையா? ஆமாண்ணா, நிறைய வராங்க. யூடியூப் அண்ணா, யூடியூப் கேமரா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். மக்களுக்கு வயசு பையனாக பண்ணுறது அப்புறம் இதுக்கு முன்னாடி அதுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் அம்மா அப்பாவுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு
டெய்லி வாக்கிங் அதெல்லாம் போகிறீங்களா? அப்புறம் நம்ம ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுவோம். ஜாபுக்கு போகிறவங்க சண்டேனாக்கா பட் இங்கே நம்புறதுனால நம்ம இன்னைக்கு வேண்டி ஒரு டேட்டை மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா நேற்று பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு என்னென்ன உங்களுக்கு 9.3 எவ்வளோண்ணா? இல்லை 6 ஒன்றுனாங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குங்க? ஆமாம் ஆக்சுவலாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி 2 போடணும். இதெல்லாம் தனியாக தனியாக போட்டாங்க. நாங்கள் எடுத்துக்கோம் சாப்பிடலாம். மிக்சர் பண்ணி அண்ணா ஹெல்த் பிளேட் இருக்கு போடுங்க. சாப்பிட கொடுங்க. போகலாமா?
பீர் பண்ணலாம் கூட சர்க்கரை கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் சாப்பிடலாம். சர்க்கரையிலேயே வாங்கினா சாப்பிடணும். அளவு கம்மியாக இட்லி தோசை ரைஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஆனால் இவ்வளோ பக்கம் வருதுன்னா நீங்கள் அங்கே எடுங்க இவ்வளோ பக்கம் வேண்டான ரைஸ் முடிஞ்ச அளவுக்கு அது மட்டும் அந்த இட்லி தோசை ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிட்டு சிறுதானியங்கள் வந்து ரெண்டு வேலையாவது சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து நீங்கள் சிறுதானியங்கள் சாப்பாடாக செஞ்சு சாப்பிடணும் மாதிரி கேட்டால் கிடையாது. நீங்கள் டிஃபன் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை பேட்டருக்கு பதில் நார்மலாக யூஸ் பண்ணுற பேட்டருக்கு பதிலாக நீங்கள் சிறுதானியங்களை ஊற வச்சு அரைச்சி அந்த பேட்டரை கூட நீங்கள் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சிறுதானியங்களை மதியத்தில் ரைஸாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் ரைஸோட குவான்டிட்டி இட்லி தோசை எடுக்கிற குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டு காய் கீரை முட்டை இந்த மாதிரி இருக்கிறத அதிகமாக எடுக்கணும். இந்த வெயிட்டு கம்மி பண்ணுற வரைக்கும் மட்டும் முட்டையோட வெள்ளைப்பொருள் மட்டும் எடுத்துக்கோங்க. மஞ்சப்பொருள் வேண்டாம். இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் முட்டையை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னா மஞ்சப்பொருளோட சேர்த்து நார்மல் மில்க் எடுத்துக்கணும். கொஞ்சம் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் மஞ்சப்பொருளோட எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 2 முட்டையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் முட்டையோட ரெகுலராக எடுத்தால் ஒயிட் ஒரு ஹோல் எக்கு வந்து பல்வேறு ஓகேங்க. நீங்கள் அதை தாண்டி 2 முட்டை 3 முட்டை சாப்பிட்டோம்னா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்டோம்னா மஞ்சப்பொருள் வேண்டாம். சிறு வயசு தான் முட்டையெல்லாம் 3 வேலையும் நல்ல கழுத்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர் வராமல் இருக்கிறது தடுக்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கால் சந்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் இதில் கழுவிட்டுருக்குறாங்க. அப்புறம் நம்ம வந்து காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவிட்டு நம்ம ஷூ அந்த மாதிரி தான் போடணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஷூக்கள் இந்த மாதிரி போடணும். டெய்லியும் காலை நல்லா இந்த மாதிரி தினமும் சுடு தண்ணியிலையோ மீடியமான தண்ணியில் வந்து கழுவணும். கால் நல்லா கழுகிட்ட அப்புறமா நல்லா ஈரப்பதம் இல்லாமல் துணியெல்லாம் நல்லா தொடச்சி முடிச்சிடணும். அப்புறம் வெறுங்காலம் நம்ம நடக்கக்கூடாது. எதனால் அப்படின்னா இப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் நிறைய இருக்கிறனால வெறுங்காலம் இது நடக்கக்கூடாது. நடந்தால் காலில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறனால வெறுங்காலம் நடக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வெப்பமாக இருக்கிற ஹாட்டான பொருள் எதுவுமே நம்ம காலில் பொருளாங்க வைக்கக்கூடாது. அதிக நேரம் வைக்கிறனால புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈரமான ஷூ சாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. கால் நகங்கள் வந்து நேராக தான் வெட்டணும். இப்போ வந்து சைடாகவோ அந்த ஸ்கின்னுக்கு அட்டாச் ஆகிற மாதிரி வெட்டக்கூடாது. இல்லை அதுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ நம்ம வந்து ஃபுட் கேர் போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் ஒரு வெட்டோ காயமோ இது வந்துருந்துச்சு காலன்னா அதில் வந்து நம்ம எப்படி அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்த்து சொல்லியிருக்கோம். சுகர் வந்தவங்க இது வந்து சுகர் வந்தவங்களுக்கு புண்ணு வராமல் இருக்க தடுக்கலாம். சுகர் அதிகமாக வந்தவங்களுக்குலாம் காலில் வரும். ஏன்னா காலில் வந்து ப்ரெஷர் அழுத்தம் அதிகமாக இருக்கிறனால காலில் அதிகமாக வரும். அதில் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணால் ஃபுட் அல்சர் காலில் புண்ணு வராமல் நம்ம தடுக்கலாம். நம்ம டயபெட்டிஸ்னால் என்னென்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஃபுல்லாக.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ரத்தத்தில் வந்து சுகரோட அளவு ஜாஸ்தி ஆகிறதுனால வந்து வருது. அது எதனால் வருதுன்னா இந்த பேங்க்ரியாஸில் வந்து இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது அவங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த டயபெட்டிஸ் வந்து வருது. அது வந்து டைப் 1 டைப் 2ன்னு 2 டைப் இருக்குது. முக்கியமாக வந்து டைப் 2 தான் வந்து இந்த 40 வயசுக்கு மேலே இருக்க ஆளுங்களுக்குலாம் வந்து வர்றது. என்னெல்லாம் காரணம் அப்படின்னா மரபு, அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலேயே டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க உடல் எடை இருந்தால் வரும். அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் பொறுத்தெல்லாம் வந்துட்டு டயபெட்டிஸ் வந்து இந்த டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் வந்து பண்ணணும், ப்ராப்பர் டயட் வந்து எடுத்துக்கணும், அப்புறம் ரெகுலராக மெடிகேஷன்ஸ்லாம் வந்து சாப்பிடணும். அண்ட் என்ன டயட் கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் வந்து நம்ம சாப்பிட்ணும். அவ்வளோதான். இது அடுத்தது வந்து நடவடிக்கைகள், உணவு பட்டியல், என்னெல்லாம் சாப்பிடணும் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. என்னெல்லாம் சாப்பிடணுன்னா மீன், சீஸு, சாலடு, தண்ணீர், பச்சைப்பயிர், நிறைய தண்ணீர் குடிக்கணும். அப்புறம் பச்சைப்பயிர், குறைந்த கார்போஹைட்ரேட் வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கணும். காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா எண்ணெயில் வறுத்த பொருள், அப்புறம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி பொருட்கள்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் இந்த பீட்சா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். முடிச்சிடலாம். என்ன பார்க்குறோன்னா டயபெட்டிஸை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நம்ம வந்து டெய்லியும் வந்து நார்மல் வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓவர் வெயிட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து வெயிட் போட்டுறக்கூடாது, அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். டெய்லி நம்ம ஃபுட்டில் வந்து காய்கறிகள், பழங்கள் வந்து சேர்த்துக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. வெளியே கடையில் விற்கிற பொருள்லாம் அதிகமாக வாங்கி சாப்பிடக்கூடாது. டெய்லியும் கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. யோகா அந்த மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து இப்போ இருக்கவங்கெல்லாம் உட்காந்துட்டே தான் வேலை செய்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஏதாவது உடம்பை நிமித்தி அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சே ஆகணும். அதுக்கப்புறம் மந்த்லி வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ப்ளட் குளுக்கோஸ் லெவல் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். சிகரெட்டு, ஆல்கஹால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். என் பேர் ஹரிஸ் ராஜா. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டயபெட்டிஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது டயட்டை பார்க்கணும். ஃபஸ்ட் நாள் வந்து என்னென்ன பார்க்கணும்னா டயட்டில் வந்து காலை உணவு வந்து வெந்தய தண்ணீரும் இஞ்சி துளசி சேர்த்து வந்து மூலிகை தண்ணீரும் எலுமிச்சை தண்ணீரும் குடிக்கிறோம் காலையில். அப்புறம் வந்து ராகி தோசை, தக்காளி சட்னி, இட்லி சாம்பார், புதினா சட்னி, அப்புறம் காய்கறி உப்புமா. காலை இடைக்கால உணவு பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் ஆறு மோர் இல்லைன்னா ஆப்பிள் சாப்பிடணும். மதிய உணவு வந்து சிவப்பு அரிசி சாதம், பீன்ஸ், கேரட், காய்கறிகள் மற்றும் சாப்பிடுறது மதியானம் சாப்பிடணும். மாலை உணவு பார்த்திங்கன்னா தேநீர் வந்து குடிக்கிறோம். ரஸ்க் 2 வரும். பச்சை பயிறு சுண்டல், வறுத்த கடலை மற்றும் பச்சை தேநீர். இரவு உணவு பார்த்திங்கன்னா முட்டை ப்ளஸ் காலிஃப்ளவர், க்ரீன் காலிஃப்ளவர். நெக்ஸ்ட்டு வந்து ராகி கிச்சடி ப்ளஸ் நைட்டுக்கு வந்து கோதுமை உப்புமா சாப்பிடணும். இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இது காலை உணவு, மதிய உணவு, இடைக்கால உணவு மற்றும் இரவு உணவு வந்து கட்டுப்பாடோட நம்ம சாப்பிட்டோம்னா டயபெட்டிஸ் வந்து எப்போ குறைக்கலாமோ அதை வந்து தாக்கு பிடிக்க முடியும். இல்லைன்னா வாரம் முழுவதுக்கும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நாள் வந்து இது, அப்படி செகண்ட் நாள், 3rd நாள், 4th நாள், 5th நாள் வந்து வாரத்துக்கு முழுவதும் நம்ம இந்த டயபெட்டிஸ்க்கு டயட்டை கொடுக்குறோம். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். இந்த டபுள் அவ்வளோ நல்லா வராது. இதெல்லாம் சாப்பிடலாம். இதில் வந்து ஃபைபர் ஜாஸ்தியாக தான் இருக்குது இதில் எல்லாமே. அப்புறம் இதிலெல்லாம் ப்ரோட்டீன் இருக்குது. ஃபைபர் இருக்கிறதுனால இதில் குளுக்கோஸ் அப்சர்ப்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். லைக் சாப்பிட்றது வந்து சுகர் வந்து எடுக்கிறது கம்மியாகிடும், லைக் ஸ்லோ ஆகிடும். அதனால் இதெல்லாம் சாப்பிடலாம். அப்புறம் வந்து இதிலெல்லாம் ப்ரோட்டீன் இருக்குது. இனி இதெல்லாம் எடுத்தால் லைக் குளுக்கோஸ் யூஸ் பண்ணுறது, இந்த சீரகம், அப்புறம் இந்த சீரகம், அப்புறம் இனுவா, இதெல்லாம் எடுத்தால் குளுக்கோஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஜாஸ்தி ஆகிடும். அதனால் ப்ளட்டில் அவ்வளோ இருக்காது. ப்ளட்டில் வந்து சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். ப்ளட் குளுக்கோஸ் வந்து கம்மியாகிடும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் வந்தவங்களுக்கு எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்னெல்லாம் பண்ணால் சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து தவிர்க்க வேண்டிய எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி பதப்பட்ட உணவுகளை எதுவும் சாப்பிடக்கூடாது. அடுத்தது வந்து மருந்து கரெக்டாக போட்டால் நம்ம வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிசன், டாக்டர் கன்சல்ட். மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை பார்க்கணும். அடுத்தது வந்து என்னென்ன உணவுலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டே 3 and day 4 இருக்குது. காலையில் எலுமிச்சை தண்ணீர், மூலிகை தண்ணீர், டீ காஃபியை தவிர்த்துட்டு சீரக தண்ணீர் இந்த மாதிரி சாப்பிட்லாம். பழம், மோர், ஆரஞ்சு அந்த மாதிரி சாப்பிட்லாம். அடுத்தது வந்து காலை உணவு வந்து இட்லி, காய்கறி சாம்பார், ராகி உப்புமா, திணை தோசை, தக்காளி சட்னி அந்த மாதிரி பொருள் சாப்பிட்லாம். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமை அரிசி சாதம், கீரை பொரியல், சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, முட்டை பொரியல், அது மொத்தமாக இதோட கான்செப்ட் என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது சாதத்தை வந்து 3 வேளையும் சாதம் சாப்பிடாம இந்த மாதிரி சாமை அரிசி அந்த மாதிரி பழைய கேழ்வரகு அந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. எல்லாமே டைஜஷனுக்கு யூஸ் ஆகுது. இதில் எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. அதனால இது சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்கலாம். இதெல்லாமே டெய்லி சாப்பிட்லாம். இதில் வந்து மெக்னீஷியம், ப்ரோட்டீன்ஸ் இதில் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இஞ்சி டீ, இந்த மாதிரி எல்லா டீ இதெல்லாம் காலையில் நைட் ஊற வச்சு காலையிலையும் குடிக்கலாம். சுகர் எதுவுமே போடாமல் இதெல்லாம் குடிச்சா நல்லது. அடுத்து இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இல்லை எல்லாமே சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், இதெல்லாமே வெஜிடபிள்ஸ் தான். வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது இதில் நிறைய கேலரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபைபர்ஸ் நிறைய இருக்கிறதுனால சுகர் கண்ட்ரோல் பண்ண, பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிகமாக இருக்குது. ஆனால் வெயிட் கண்ட்ரோல் பண்ணதுக்கு അല്ലെങ്കിൽ டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் பார்க்கும்போது சில நிறைய